வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இங்கே பார்க்க போகிற மூவி வந்து ஐஸ் ஒயிட் ஷட் 1999 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் மிஸ்ட்ரி மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு நாவலை வந்து பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். நியூயார்க் சிட்டியில் வந்து நம்ம ஹீரோவான வந்து டாக்டர் வில்லியம் பில் ஹார்ட்ஃபோர்ட் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒரு டாக்டரா. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஆலிஸ், அண்ட் ஒரு பொண்ணு இருக்கா. ஓகேங்களா. ஆனால் அப்போன்னு பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போகிற இடத்துல வந்து நம்ம ஆலிஸ் வந்து தனியாக இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு ஹங்கேரியனை சேர்ந்து ஒரு வயசான ஒருத்தர் வந்து நம்ம ஆலிஸ் வந்து செடியூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஆலிஸ் வந்து செடியூஸ்லாம் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான டாக்டர் அந்த பில் ஹார்ட்ஃபோர்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா வில்லியம், அவரையும் வந்து 2 கேர்ள்ஸ் வந்து செடியூஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் அவர் வந்து செடியூஸ் ஆகலை. அவர் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவரை பார்ட்டி கூப்பிட்டுருப்பார்ல, அவர் வந்து மேலே வந்து ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சுட்டு இருக்காரு, மேண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ட்ரக் அதிகமாக எடுத்தனால ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகிட்டா. ஸோ வந்து இவரை கூப்பிட்டு சரி பார்க்க சொல்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இவர் அங்கே போயிருப்பார். போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு வழியாக காப்பாற்றி கூப்பிட்டு நம்ம ஹீரோ. ஓகேங்களா, நம்ம டாக்டர் வில்லியம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து படத்தோட கதை எங்கன்னு ஆகுதுன்னா, நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நம்ம அந்த டாக்டரோட ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க வந்து மேரவானா வந்து ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் அப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகிற அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என் கூட ஆடி ஹீரோவே கேட்பார், இந்த மாதிரி நீ ஒருத்தன் கூட ஆடிட்டு அவன் என்ன கேட்டான், அவனுக்கு வந்து இது என் கூட செக்ஸ் வச்சுக்கணும் ஆசை, எதுவும் செக்ஸ் மட்டும் தானே அப்படி ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணுங்களோட என்ன பண்ணேன், அவங்க என்ன பேசினாங்க, அவங்க அதில் வந்து மாடல்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன், அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து மற்ற எல்லா மென் வந்து எவ்வளோ ஆசைப்பட்ட வெறும் செக்ஸுக்காக மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆமாம், கிட்டத்தட்ட ஆம்பளைங்க வந்து கிட்டத்தட்ட பொண்ணுங்கிட்ட வந்து போகிறது இந்த ஒரு விஷயம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் எதிர்பார்க்குன்னா அது செக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கேம்பில் இருந்த சமயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து ஒரு நேவல் ஆஃபீஸர் வந்து நான் பார்த்தேன், எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. பட் அவர் என்னை பெருசாக மதிக்கலை. ஆனால் எனக்கு அப்போது ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நம்ம பொண்ணையும் விட்டுட்டு கண்டிப்பாக நான் அவரோட போய் அவர் கூட நான் செக்ஸ் வச்சுருக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் அவர் இல்லை, ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த சமயத்தில் நம்ம வில்லியம் வந்து நம்ம டாக்டர் வந்து பெருசாக ஜெலஸ் டைப்லாம் கிடையாது. பட் அவங்க அந்த சொன்ன மாடுலேஷன்லாம் வச்சு அவர் வந்து அதை ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கால் வரும், தன்னோட பேஷண்ட்டான ஒருத்தர் வந்து இறந்துருவார். அண்ட் அவரை போய் பார்க்க போகும்போது அவரோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுவான். ஸோ அந்த விஷயம் அங்கே நடக்காமல் போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ப்ராஸ்டியூட்டை ஹையர் பண்ணுவார். பட் அவங்ககிட்டயும் செக்ஸ் வச்சுக்க மாட்டார், ஆனால் காசு கொடுத்துட்டு போயிடுவார். ஓகேங்களா. போனதுக்கப்புறம் ஒரு பாருக்கு போவார். போனதுக்கப்புறம் அங்கே ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பியானோ வாசிக்கிற ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ வந்து கிளாஸ்மேட். ஓகேங்களா. அவர் திரும்பியும் வந்து அந்த பாரில் பார்ப்பார். பார்த்த உடனே இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு பெரிய பேலஸ், அது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அங்கே வந்து ரிச்சுவல்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து கண்ணை கட்டி தான் அங்கே ப்ளேயே பண்ணுவேன். எனக்கு வந்து தேவைப்படும் போது மட்டும் எனக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட் எனக்கே தெரியாது. ஒரு 1 hour மட்டும் தான் அவங்களே அட்ரஸ்லாம் கொடுப்பாங்க. வெவ்வேறு இடங்களில் வந்து அது நடக்கும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து பாஸ்வேர்டு இருந்தால் தான் உள்ளே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்வேர்டு வந்து இவர் சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ வந்து நேராக போய்ட்டு ஒரு காஸ்டியூம் ஹையர் பண்ணிட்டு அங்கே வந்து மாஸ்க் போட்டு தான் வரணும். ஓகேங்களா. அந்த மாஸ்க் கூட பாஸ்வேர்ட்லாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. போனதுக்கு எவ்வளோன்னு தெரிய வருது, இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி செக்ஸ் ரிச்சுவல் நடக்குது. ஓகேங்களா. ஒரு மாதிரி ஃபுல்லாகவே செக்ஸ் தான், இந்த பேலஸ் ஃபுல்லாகவே செக்ஸ் தான். ஓகேங்களா. அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து ஹீரோ வந்து அங்கே மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிற அந்த சமயத்தில் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு வந்து அவரை வந்து விட்டுருங்க, அது பதிலாக என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு ஏற்கனவே. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கன்ஃபியூஷனில் வெளியே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கெட்ட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேவல் ஆஃபீஸர் கூட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இன்னும் நிறைய மென் கூட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி கனவு வருது. ஆனால் பில் வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான டிஸ்டர்பிங்கான கனவு கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். ஒரு வேளை அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இப்படி நமக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கே போகிற அந்த சமயத்தில் அந்த கேட்டில் வந்து ஒரு என்வலப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உனக்கு செகண்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப் என்ன ஆகுது, அதுக்கப்புறம்
இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, அதுக்கப்புறம் இவரோட ஃப்ரெண்டு வேற காணாம போயிடுவார், அந்த பியானோ ப்ளே பண்ணுற ஃப்ரெண்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மேண்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்ல இவர் காப்பாற்றுவார் ஒரு பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட் இறந்துருவா. இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா, கடைசியில் நம்ம ஹீரோ லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்றது இந்த படத்தோட கதை. ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவி தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து இந்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸோட ஆரிஜினையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு குட் டீசெண்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் 3 தருவேன். அண்ட் வேற என்ன விஷயம் இதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் சீன் வந்து நம்ம ஹீரோ உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சமயத்தில் செக்ஸ் அண்ட் நியூடிட்டி சீன்ஸ் அப்போ மட்டும் அதிகமாக இருந்தது, மற்றபடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் இந்த படத்துக்கு 3 டோனட்ஸ். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.